Ludicrous kill. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீங்களும் நானும். நான் உங்க மஞ்சுங்க. பார்த்தீங்கன்னா போன வாரம் 2ஆம் தேதி நினைக்கிறேன் மழை வந்து ஆரம்பிச்சதுங்க. இன்னைக்கு 8ஆம் தேதி, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மழை வந்து விடவே இல்லை. இன்னைக்கு காலையில தான் அப்படியே லைட்டாக அங்கே பாருங்க வெயில் வந்து வந்திருக்கு எங்கள் ஊர் பக்கம். ரொம்பவே வெயில வந்து நீ காலைல பார்த்தோன்னே வெயில் வந்துருச்சு அந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. இந்த அது புரவி புயல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிவர் புயல் எல்லாம் சேர்ந்து எங்க வீட்டு வாழை மரம், தென்னை மரம் இது எல்லாத்தையும் ஒரு சாய் சாச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாருங்க வாழை மரத்துல ஒரு இலையாது பாருங்க இருக்கான்னு பாருங்க, எல்லாம் கிழிஞ்சு தொங்குது. அதுக்கப்புறம் பாருங்க வாழை மரம் ஒண்ணு சாஞ்சு போயிடுச்சு. சோ சேட். பாருங்க சாஞ்சிருச்சு. செம்ம காத்துங்க. நம்ம தமிழ்நாட்டையே ஃபுல்லா நல்லா புரட்டி போட்டுச்சு பாருங்க. அந்த காத்துலயும் ஒரு வாழை மரம் ஊசி, அந்த காத்துலயும் ஒரு வாழை இலை இங்க பாருங்க நின்றுட்டு இருக்குது. சூப்பர்ல. அது குழந்தைங்க நல்லா வந்து கிளியலை போல அப்படியே இருக்குது. என்னதான் இந்த பக்கம் வெயில் அடிச்சாலும் இங்க பாருங்க இந்த சைட்ல அப்படியே அந்த மேகம் வந்து அப்படியே பனி மூட்டத்தோட நல்லா அப்படியே காத்து சிலு சிலுன்னு அடிக்குது. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அம்மாடி இங்க பாருங்க, இது வந்து வாழைப்பழம். மறுக்கா சொல்லு. இது வாழைப்பழம் இல்ல வாழைக்காய், பச்சை வாழைப்பழம். அது இன்னும் பழுக்கல, அதனால மரத்துல விட்டாச்சு. அது வந்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக குச்சி வச்சு தடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க புறா கூண்டுல ஒரு புறாவையும் காணோம், எல்லாம் வெளியே போயிடுச்சு போல. இந்த ரோஸ் எல்லாம் மழை பெஞ்சனால அப்படியே வந்து அந்த மழை தண்ணி பட்டு இந்த ரோஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படியே பாருங்க. அதுலயும் பாதி ரோஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கோழி எல்லாம் என்ன பண்ணுது, அந்த மொட்டா இருக்கிறது வந்து அதுங்களுக்கு வந்து தீனி மாதிரி இருக்கும் போல. அதனால அதுலயும் பாதி மொட்டை அதுங்களே சாப்பிட்டுருதுங்க. அதுக்கப்புறம் நமக்கு எங்க இருந்து ரோஸ் கிடைக்கிறது பாருங்க. அழகழகா அந்த மழை நல்லா வந்தங்காட்டி நல்லா வந்து ரோஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இதுதான் எங்க வீட்டு தோட்டம், ரோஸ் தோட்டத்துக்கே ஒரு அழகு கொடுக்குதுன்னு அது இந்த பன்னீர் ரோஸ் தாங்க. பாருங்க எவ்வளவு ரோஸ் பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நாங்க ஒரு நாளும் பறிக்கிறதே கிடையாது. என்னைக்காவது அம்மா பறிச்சுட்டு வருவாங்க. அதை ஏன் பறிச்சே அப்படின்னு நான் சண்டை போடுவேங்கிறதுக்காகவே அவங்க வந்து இப்பெல்லாம் வந்து பறிக்கிறதையே விட்டுட்டாங்க. பாருங்க பாருங்க, மாடெல்லாம் வந்துட்டு மேய்ச்சிட்டு ஓட்டிட்டு வந்தோடனே இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா கட்டி போடுவோம். இந்த இடமே எப்படி நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுல நம்ம போனோம்னா கண்டிப்பா வலி கூட்டு விழுந்துருவோம். அதனால பேசாம அப்படியே ஒரு யூட்டான போட்டு நெக்ஸ்ட் சைடு என்ன இருக்கு அப்படிங்கறத போய் பார்ப்போம். ஹாய் ஹாய், எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். ஹாய் வைட்டி. அது வராது, போயிடுச்சு. நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா நேத்தே பார்த்தேன் ஒரு செம்பருத்தி பூ பூத்து இருந்துச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மல்லிகை பூச்செடி. இப்போ மல்லிகை பூ சீசன்லாம் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மொட்டை இனிமே தான் சீசன் ஸ்டார்ட் ஆகும். இந்த பனி சீசன்ல மல்லிகை முளைக்காது. பாத்தீங்களா எங்க வீட்டுல ஒரு சின்ன மல்லிகை வந்து வந்திருக்கு மொட்டு விட்டு. அதுக்கப்புறம் இந்த ரோஸ்ல எல்லாம் வந்து மொட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த கோழியெல்லாம் விட்டு வைக்கும்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா அந்த செம்பருத்தி வந்து நான் நேத்தே எடுக்கலாம்னு நினைச்சேங்க. பட் நேற்று எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து எடுத்தனா அதுக்குள்ள வாடி வதங்கி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸ் செடியிலையும் முட்டை இருந்துச்சுங்க. பாருங்க கீழே பழிச்சு கோழி எல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த பாருங்க இந்த மாதிரி அந்த பூ வந்து கோழிக்கு பிடிக்கிறது இல்லை, அது ஹேட் பண்ணுது போல. அதனால இப்படி பிரிச்சு பறிச்சு போட்டுருச்சு. ஓகே அப்படியே பாருங்க. இன்னைக்குதான் வெயில் அடிக்குது. துணியெல்லாம் செம்ம கப்படிச்சு காஞ்சி போய் இருக்குது. செவரெல்லாம் வந்து ஓரம் காத்துருச்சு. அதனால துணியெல்லாம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். அந்த துணியெல்லாம் வந்து வெளியே எடுத்துட்டு வந்து வெயிலில் போடணும். நெக்ஸ்ட் நான் அந்த வேலை தான் பார்க்க போறேன். ஹாய், என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் காலையிலேயே? ஹாய் ஹாய், உங்க ரெண்டு பேருக்கு பேர் என்ன? எப்படி அரிசி சாப்பிட்டா எப்படி? ஏன் அப்படி பண்றீங்க? நான் கேமராவை எடுத்துட்டு இந்த பக்கம் வந்தோடனே அந்த பக்கம் அவளுக்கு வேலையை கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்ன பண்றது? ஹாய். இந்த கோழி பாத்தீங்கன்னா எங்களை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுதுங்க. எங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. எவ்வளவு அழகழகான முட்டைலாம் இந்த கோழிகள் வந்து என்னென்ன அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கு. வெரி பேட் கோழிஸ் இல்லடா. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தொட்டாச்சிலுங்கி
இது வந்து தொட்டா சிலுங்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தொட்டு பார்ப்போம் சிலுங்குதான்னு. ஆமா சிலுங்கிருச்சு. நீங்க தொட்டு பாக்குறீங்களா? வேணாம் 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 வேணாம், சேரா இருக்கு. பாருங்க, ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நல்லா பனி மூட்டம் மேகம். இல்ல அது ஆக்சுவலா பனி மூட்டம் கிடையாது, அது என்னது அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. மஞ்சு கட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. மலை மேல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ரெண்டு பிள்ளைங்களும் இன்னைக்குதான் வந்து அப்பாடா நம்மள வீட்டை விட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சது வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. அம்முக்குட்டி அங்க போகாதீங்க, தொட்டியில விழுந்துருவீங்க, வாங்க இந்த சைடு. ஓகே, மறுபடியும் வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தூருது. அப்படியே வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்றத பாப்போம். பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இந்த மழைனால இந்த வாழைக்காய் நல்லா பழுத்துடுச்சு. இது வந்து நம்ம வாழைக்காய் பண்ணுவோம்ல, வறுவல் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த வாழைக்காய். அது வந்து மொந்தங்காய், மொந்தங்காய் அது வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது பழுத்துருச்சு. அதனால அதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா அதை என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து வாழைப்பழம் சாப்பிட மாட்டோன்றோம். அதனால அந்த வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி சிப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ட்ரை பண்ற, அதுவும் சுருண்டு சுருண்டு வருது. அது பார்த்தீங்கன்னா நம்ம நேந்திரம் பழம் சிப்ஸ் போடுற மாதிரி எங்க அம்மா வந்து ட்ரை பண்றாங்க. சிப்ஸா நல்லாக்கா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சிமி? நல்லா இருக்குது. என்ன சிப்ஸ் தங்கம்? பனானா சிப்ஸ். பாருங்க, அட்டைப்பூச்சி கூட விளையாடுறாளுங்க இவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. என்னம்மா அட்டைப்பூச்சி கூட விளையாடலாமா? முதல்ல உங்களுக்கு பயமா இல்லையா? இல்லையா? அச்சோ, ஏன் பாரா? ஓஹோ, யார் சொல்லி கொடுத்தா? அம்மா சொல்லி கொடுத்தனா? தேங்க்யூ தேங்க்யூ.